என் தங்கமே, காரணமில்லாமல் உன் கப்பன் கருப்பன் இன்று உன்னை காண வரவில்லை. என் குழந்தையே, இந்த கருப்பனின் வாக்கினை கேட்டு முடித்த 10வது நிமிடத்தில் உன்னை விட்டு விலகி நிற்கின்ற உறவு ஒன்று உன்னை தேடி தானாக வரப்போகின்றது. அது எப்படி? கருப்பன் வார்த்தைகளை கேட்டால் நம் உறவு நம்மை தேடி வந்து விடுமா? இத்தனை நாளும் நாம் கத்தினோம், கதறினோம், நம் உணர்வுகளை எல்லாம் புரிய வைக்க முயற்சி செய்தோம். அப்பொழுது எல்லாம் நடக்காத ஒரு விஷயம் இந்த கருப்பனின் வார்த்தைகளை கேட்டால் மட்டும் நடந்து விடுமா என்ன என்றுதானே என் பிள்ளை நீ யோசிக்கின்றாய். உண்மையாகவே இந்த வாக்கினை கேட்பது என்னுடைய குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் ஒருபொழுதும் அப்படி யோசித்திருக்க மாட்டாய். மாறாக இந்த கருப்பன் இதை செய்வானா, நாம் இதை சோதித்து பார்க்கலாம் என்று நினைத்து இந்த வார்த்தைகளை கேட்க வந்தவர்களுக்கு நிச்சயமாக இந்த சந்தேகம் இருக்கிறது. என் குழந்தையே, கருப்பன் ஒரு விஷயத்தை உனக்கு தெளிவாகச் சொல்கின்றேன். உன் வாழ்க்கையில் எந்த உறவு உன்னோடு இருக்க வேண்டும், எந்த உறவு உன்னை விட்டு செல்ல வேண்டும் என்பது நான் தீர்மானிப்பது. ஏனென்றால் யார் நல்லவர்கள், யார் கெட்டவர்கள் என்பதனை தெரிந்து கொள்வதற்கு உனக்கு நான் கொடுத்த வாய்ப்பை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை. நீ நல்லவர்களை கெட்டவர்களாகவும் கெட்டவர்களை நல்லவர்களாகவும் தான் நினைத்து கொண்டிருந்தாய். அப்படி இருக்கும் பொழுது இனிமேலாவது உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்களை பற்றி நீ தெளிவாக யோசிக்க வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற எண்ணங்களை பற்றி சரியாக சிந்திக்க வேண்டும். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இதை தாண்டி இந்த வாழ்க்கையில் நமக்கு என்ன இருக்கிறது என்பதனை முதலில் நீ உணரத் தொடங்க வேண்டும். சட்டென்று எல்லாவற்றின் மீதும் சந்தேகப்படக்கூடாது. தெய்வத்தை சந்தேகித்த பிறகு வேறு என்ன இருக்கிறது இந்த வாழ்க்கையில்? என் பிள்ளையே, உன் மீது உனக்கு சந்தேகம் வரலாம். உன் மீது இந்த வாழ்க்கையில் உனக்கு நம்பிக்கை இல்லாமல் போகலாம். ஆனால் உன் மீது உன் அப்பன் கருப்பன் எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது. என் பிள்ளை யார் என்று எனக்கு நன்றாக தெரியும். என் பிள்ளையின் வாழ்க்கையில் எதை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று உன் அப்பன் கருப்பன் எனக்கு நன்றாக தெரியும். அப்படி இருக்கும் பொழுது எதை நினைத்தும் என் பிள்ளை நீ வருத்தப்படாதே. என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் தெளிவாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு தருகின்ற எல்லா நன்மைகளையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். தேடி தேடி அலைந்தாலும் கிடைக்காத ஒரு உறவு என்றால் அது இந்த கருப்பனின் உறவு. ஆனாலும் என் பிள்ளை தன் வாழ்க்கையில் ஒரு உறவை பிரிந்து நீ வருத்தப்படுவதை உன் அப்பன் கண்டு கொண்டேன். இந்த உறவு பிரிந்ததற்கான காரணத்தையும் நான் தெரிந்து கொண்டேன். என் பிள்ளையின் மனதில் இருக்கின்ற இந்த ஆழமான அன்பை நான் நிச்சயமாக உணர்ந்ததனால்தான் இவர்கள் மீண்டும் உன்னை தேடி வர வேண்டும் என்ற எண்ணத்தை நான் இப்பொழுது உனக்கு தெரியப்படுத்த வந்திருக்கின்றேன். நான் சொல்வது போல இன்று என் வாக்கினை நீ கேட்டு முடித்ததுமே இது உன் வாழ்க்கையில் நடக்கும். எப்பொழுது இந்த கருப்பனின் இந்த பதிவினை கேட்கின்றாயோ அப்பொழுதிலிருந்து 10வது நிமிடத்தில் உனக்கு நல்ல அறிகுறிகள் தென்படும். யாரை பிரிந்து இருக்கின்றாரோ, யாரை பிரிந்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாயோ அவர்களிடத்திலிருந்து உனக்கான அழைப்பு ஒன்று நிச்சயமாக வரும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த கஷ்டத்திலும் என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற பல விஷயங்கள் மேலும் மேலும் உனக்கு வேதனைகளை கொடுத்து கொண்டிருக்கிறதே என்று சொல்லி நீ வருத்தப்படாதே. உன்னை சூழ்ந்து வருகின்ற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், உன்னை தேடி வருகின்ற உண்மைகள் எதுவாக இருந்தாலும் என் பிள்ளை, மனது உனக்கு எண்ணியது போல இந்த வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொடுத்திருக்கிறது. நீ நினைத்தது போல நல்ல மாற்றங்களை உனக்கு தந்திருக்கிறது. என்ன நடந்தாலும் எது வந்தாலும் என் குழந்தை, அதனை நீ சரியாக ஏற்றுக்கொண்டு வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற உண்மைகளை என்னவென்று புரிந்து கொண்டு
எப்பொழுதுமே நீ சந்தோஷமாக வாழ்ந்திருக்க பழகு. எதுவானாலும் என் பிள்ளைக்கென இந்த வாழ்க்கை தருகின்ற பல உண்மைகள் அங்கே மறைந்து கிடக்கின்றது. எதுவானாலும் என் குழந்தையே, இந்த வாழ்க்கையில் நீ நினைத்த மாற்றங்களை எல்லாம் நிச்சயமாக அடைந்து விட வேண்டும் என்பது இந்த கருப்பனின் எண்ணமும் கூட. என் பிள்ளையே, அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் உன் மனம் விரும்பிய உறவு, நீ தேடிய ஒரு உறவு உன் வாழ்க்கையாக மாறிய பிறகும் கூட இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற மனஸ்தாபத்தினால் உன்னை விட்டு பிரிந்து நிற்கிறார்கள் என்றால், நான் அவர்களுக்கு சில விஷயங்களை உணர்த்த வேண்டிய கட்டாயம் இப்பொழுது வந்துவிட்டது. சில விஷயங்களை அவர்களுக்கு தெளிய வைக்க வேண்டிய கட்டாயம் எனக்கு வந்துவிட்டது. அதை முதலில் அவர்களுக்கு தெளியப்படுத்துவதற்கு முன்பாக உனக்கு நான் தெளியப்படுத்த நினைக்கின்றேன். என்னவென்று உனக்கு நான் புரிய வைக்க யோசிக்கின்றேன். என் பிள்ளையே, ஒரு விஷயம் நமக்கு சரியாக புரிந்திருக்க வேண்டும். உண்மையான அன்பு என்பது என்ன? எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலும் நம்மை கைவிடாமல் இருப்பது. நம் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளவில்லை என்றாலும் நம்முடைய கஷ்டங்களை என்னவென்று பகிர்ந்து கொள்வதுதான் உண்மையான அன்பு. அப்படி இருக்கும் பொழுது இந்த அன்பானது உன்னை தேடி வரவேண்டியது கட்டாயம். இந்த அன்பு உன்னை தேடி வரவேண்டியது நிச்சயம். இந்த அன்பு உனக்கு ஏற்கனவே இவை எல்லாவற்றையும் சரியாக கொடுத்தது. ஆனால் மனஸ்தாபத்தினால் உன்னை விட்டு பிரிந்து நிற்கிறது என்றால் நிச்சயமாக அதற்கு பின்னால் ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டும் அல்லவா? அதற்கு பின்னால் ஏதோ ஒரு விஷயம் இருக்க வேண்டும் அல்லவா? அதை என்னவென்று நாம் புரிந்து கொண்டோமானால் அதன் பிறகு நடக்கின்ற விஷயங்களும் நன்மைகளும் உனக்கு நிச்சயமாக என்னவென்று தெரிய வந்துவிடும். இந்த நேரத்தில்தான் என் பிள்ளை நீ விழித்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில்தான் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை என்னவென்று நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். எவ்வளவோ கஷ்டங்களை எல்லாம் பார்த்தாயிற்று, எவ்வளவோ வேதனைகளை எல்லாம் கடந்தாயிற்று. ஆனால் எல்லாவற்றையும் மறந்த ஒரு வாழ்க்கையை என் பிள்ளை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு முதலில் நீ எல்லா விஷயங்களையும் புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இருப்பவர்கள், உனக்கு அன்பை கொடுப்பவர்களினுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். எல்லோரிடத்திலும் நம்முடைய உணர்வுகளுக்கான மதிப்பை எதிர்பார்க்கின்ற நாம் அவர்களின் உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டும் அல்லவா? உண்மையில் அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள், எதை பற்றி யோசிக்கிறார்கள் என்பதற்கான தெளிவை நாம் நிச்சயமாக புரிந்து கொண்டு அவர்களுக்கு என்ன ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்தாலும் முன்னின்று நாம் உதவி இருக்க வேண்டும். அவர்களிடத்தில் இல்லை என்பதற்காகவும் நம்மிடத்தில் இருக்கிறது என்பதற்காகவும் ஒரு பொழுதும் அவர்களை அந்த விஷயத்திற்காக காயப்படுத்தக்கூடாது. எது அவர்களிடத்தில் இல்லையோ அதை நீ அவர்களுக்கு கொடுத்து அவர்களுக்கு தனக்கு இது இல்லை என்கின்ற எண்ணமே வராதபடிக்கு அவர்களை நம்பிக்கையோடு நீ வாழ வைத்திருக்க வேண்டும். அம்மா, அது இல்லை என்று சொல்கிறாயே, அது என்னவென்று தானே கேட்கின்றாய்? என் குழந்தையே, இப்பொழுது உன்னோடு இருக்கின்ற அந்த உறவானது பண விஷயத்தில் அவர்களிடத்தில் அதிகமாக அந்த பணம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உன்னால் அந்த பணத்தை எளிதாக தேடக்கூடியதாக இருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளையை, சட்டென்று இந்த வாழ்க்கையில் நீ எதையுமே புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகின்றாய். உன்னிடத்தில் இருக்கிறது, அவர்களிடத்தில் இல்லை என்றால் அவர்களுக்கு அந்த நேரத்தில் நீதானே மிகப்பெரிய உதவியாக இருக்க வேண்டும். மாறாக இருக்கிறது என்பதற்காக அவர்களை குறைத்து மதிப்பிடக்கூடாது. உன்னிடத்தில் இருந்ததை அவர்களோடு பகிர்ந்து உன்னுடையது அவர்களுடையது என்கின்ற நம்பிக்கையை அவர்களுக்கு நீ கொடுத்திருக்க வேண்டும். இருக்கும் பொழுது உன்னிடத்தில் தானே கொண்டு வந்து சேர்ப்பார்கள். அப்படியானால் இல்லாத பொழுது நீ அவர்களுக்கு கை கொடுத்து உதவ வேண்டும் அல்லவா? இங்கு பல பிரச்சனைகள் இந்த பணத்தை சார்ந்ததாகத்தான் எல்லோர் வாழ்க்கையிலும் இருக்கின்றது.
அப்படியானால் என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த பணத்தேவைகளும் இந்த பணத்தினுடைய மதிப்பும் நிச்சயமாக ஒரு உறவை பிரிப்பதற்காக இருக்கக்கூடாது. எதுவும் தெரியாமல் எதையும் உணராமல் மற்றவர்கள் செய்கிறார்கள். என் பிள்ளை, நீ எல்லாவற்றையும் உணர்ந்த பிள்ளைதானே, வாழ்க்கையை என்னவென்று நன்றாக தெரிந்து கொண்ட பிள்ளைதானே. அப்படி இருக்கும் பொழுது சட்டென்று எதற்காகவும் நீ மனமுடைந்து போய்விடக்கூடாது. எதற்காகவும் சட்டென்று என் குழந்தை மனம் வேதனைப்பட்டு நிற்கக்கூடாது. உன்னை தேடி வருகின்ற எல்லாவற்றையும் உனக்கு சரியானதாக நடத்தி கொடுக்க இந்த கருப்பன் நான் இருக்கும் பொழுது வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற நல்ல உறவுகளை இழந்து கொண்டே இருந்தாயானால் கடைசியில் எந்த நல்ல உறவுகளும் உனக்கு கிடைக்காது. இந்த வாழ்க்கையில் எந்த நல்ல விஷயங்களும் உனக்கு நிச்சயமாக நடக்காது. உன்னை சுற்றி வந்து மேலும் மேலும் உனக்கு நல்லதை நடத்தக்கூடிய விஷயங்களை எண்ணி என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும். நமக்கு கிடைத்த உறவுகளை தலையில் வைத்து நாம் கொண்டாட வேண்டும். ஏனென்றால் நம்மிடத்தில் எதையும் எதிர்பார்க்காமல் நம்முடைய கஷ்டங்களுக்கு துணை நின்று நம்மிடத்தில் என்ன இல்லை என்றாலும் அவர்கள் அதை நம்மோடு பகிர்ந்து இந்த வாழ்க்கையை வாழ நினைக்கும் பொழுது அவர்களிடத்தில் அது இல்லை எனும் பொழுது அவர்களை ஒதுக்கி வைக்க ஒருபொழுதும் நீ துணிந்து விடாதே. இப்பொழுது நடக்கின்ற இந்த பிரச்சனைகளின் தவறு உன் பக்கமாகவும் இருக்கலாம், அவர்கள் பக்கமாகவும் இருக்கலாம். யார் பக்கம் தவறு இருந்தாலும் சரி என் குழந்தையை, ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. தன் மீது உண்மையான அன்பு கொண்ட ஒருவரிடத்தில் தன்னை பற்றி நிரூபிக்க போராடுவதில் எந்த தவறும் கிடையாது. அதனால் இதையெல்லாம் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா உறவுகளையுமே நாம் போலியானவை என்று ஒதுக்கி வைத்திருக்கும் பொழுது உன்னை தேடி வந்த ஒரு உறவையும் நீ இழந்து நிற்பது தவறல்லவா? புரிதல் இல்லை என்றாலும், ஒருவரின் உணர்வுகளுக்கு இன்னொருவர் மதிப்பு கொடுக்கவில்லை என்றாலும் அந்த உறவு ஒருபொழுதும் நீடித்து நிற்காது. அதே நேரத்தில் நல்ல புரிதலோடும் நல்ல அன்போடும் வாழ்கின்ற உறவுகள் எப்பொழுதுமே தனக்கான அன்பை பெற்றுக்கொண்டு தனக்கான இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டும் எப்பொழுதும் நல்லபடியாக இருக்க முடியும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என்றென்றும் இந்த சூழ்நிலைகளை நீ புரிந்து உனக்கான மகிழ்ச்சியை நிறைவாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு. எந்த நேரத்திலும் சட்டென்று ஒரு மாறுதல் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். எந்த நேரத்திலும் சட்டென்று முடிவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் என் பிள்ளையே, நம்மை தேடி வந்த உறவுகளிடத்தில் வெளிப்படையாக இருந்து எல்லாவற்றையும் அவர்களோடு பகிர்ந்து அவர்களுக்கு கஷ்டத்தில் கை கொடுத்து உதவி நின்று பார். நிச்சயமாக என்றும் இந்த உறவு உன்னை விட்டு பிரியாது. இப்பொழுது உனக்கு புரிகின்றதா? கருப்பனின் வார்த்தைகளை கேட்டால் அந்த உறவு எப்படி உன்னை தேடி வரும் என்று. என் பிள்ளையே, உன் மனதிலிருந்த குழப்பத்திற்கு நான் தீர்வு சொல்லி இருக்கின்றேன். விட்டு கொடுத்தும் அவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்தும் நீ இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அவர்கள் தானாகவே உன்னை தேடி வந்து விடுவார்கள். எந்த சூழ்நிலையிலும் உனக்கான வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற உறவுகளை எப்பொழுதும் நீ விட்டு விடாதே. என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, உனக்கு நான் தருவது ஒவ்வொன்றுமே உன்னை இந்த வாழ்க்கையில் நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். நம்பிக்கையோடு என் பிள்ளை நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் என்றும் உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா காலகட்டத்திலும் நீ ஆசைப்பட்டதை எல்லாம் உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுக்க இந்த கருப்பன் உன்னை தேடி வருகிறான் என்பது உன் நினைவில் இருக்கும் பட்சத்தில் என்னுடைய ஆசிகளோடு இந்த வாழ்க்கையில் உன்னுடைய தேவைகள் அத்தனையும் நிச்சயமாக நிறைவேறும் என்பதனை புரிந்து கொள்வாய். என் தங்கமே, கவலைப்படாமலிரு. கண்ணீரை அதிகமாக வெளிப்படுத்தாதே. உன்னுடைய பலகீனம் அதுதான் என்று புரிந்து கொண்டு உன்னை கண்ணீர் சிந்திவிட நினைப்பார்கள். நமக்கு கிடைத்த நல்ல உறவுகளை வாழ்க்கையில் இழப்பது மீண்டும் உன்னால் எந்த நேரத்திலும் அதை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு பேரிழப்பு என்பதனை புரிந்து கொள். அதனால் நம் மீது உண்மையான அன்பு கொண்டவர்களுக்காக எதையும் இறங்கிச் செய்வதில் எந்த ஒரு தவறும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். நல்ல நேரத்தில் நீ ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் அடைந்து
உனக்கான நன்மைகளை எல்லாம் நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை புரிந்து கொண்டால் போதும். இனிமேலும் எதை நினைத்தும் என் குழந்தை வருத்தப்படக்கூடாது. இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற உண்மைகளுக்கு எப்பொழுதும் இந்த கருப்பன் துணை நிற்பான் என்பதனை புரிந்து கொண்டால் போதும். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.